வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் நமக்கு நல்லதை மட்டும் நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் நம்மை ஊக்கப்படுத்துவார்கள், சிலர் நம்ம முன்னேற்றத்தை மெதுவாக தடுக்கவும் செய்வார்கள். ஆனால் அதைவிட முக்கியமான உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளே நமக்கு எதிரியாக மாறிவிடும். ஒரு மனிதனின் உண்மையான திறமை அவன் பேசும் பெரிய வார்த்தைகளில் தெரியாது. அவன் நடத்தை, முடிவெடுக்கும் விதம், மற்றவர்களைப் புரிந்து கொள்ளும் மனநிலை, இவையில்தான் தெரியும். சிலர் தங்களைப் பற்றி அளவுக்கு அதிக நம்பிக்கையுடன் இருப்பார். எல்லாமே தெரியும் என்ற மாதிரி நடந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை ஆழமாக கேட்டால் உடனே தடுமாறி விடுவார்கள். ஏனெனில் உண்மையான அறிவு அமைதியாக இருக்கும், போலியான அறிவு மட்டும் சத்தமாக இருக்கும். பலருக்கு புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வமே இருக்காது. நான் இவ்வளவு நாள் இப்படித்தான் இருந்தேன் என்பதையே பெருமையாக நினைப்பார்கள். ஆனால் உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றத்தை ஏற்காத மனிதன் மெதுவாக பின்னால் தள்ளப்படுவான். வளர்ச்சி வேண்டுமென்றால் முதலில் மனசு புதுப்பட வேண்டும். சிலருக்கு தங்களுடைய கருத்தைத் தவிர மற்ற எதுவும் சரியாக தோன்றாது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரே பதில் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சூழ்நிலை மாறும்போது சிந்தனையும் மாற வேண்டும். நெகிழ்வாக யோசிக்க தெரியாத மனம் எளிதில் உடைந்து போகும். கோபம் மற்றும் அவசரம் கூட மனிதனை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும். சிறிய விஷயத்திற்கே உணர்ச்சி வசப்படுபவர்கள் பின்னர் வருத்தப்பட வேண்டிய முடிவுகளை எடுப்பார்கள். அமைதியாக சிந்திக்கும் திறன் இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் பிரச்சனையையே உருவாக்கும். வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதற்கான காரணத்தை மற்றவர்கள் மீது தள்ளுவது மிகவும் எளிது. ஆனால் தன்னுடைய குறைகளை நேராக பார்த்து திருத்திக் கொள்வதுதான் கடினம். அதைத்தான் வெற்றி பெறுபவர்கள் செய்கிறார்கள். தன்னை மாற்றிக்கொள்ள தயங்கும் மனிதன் ஒருபோதும் முன்னேற முடியாது. மற்றவர்களின் கருத்துக்களை கேட்காத மனநிலையும் ஒரு பெரிய பலவீனம். எதிர்ப்பை எதிரியாக பார்க்காமல் ஒரு புதிய பார்வையாக பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். கேட்கும் திறன் இல்லாமல் யாரும் வளர முடியாது. சண்டை போடுவது எளிது, புரிந்து கொள்வதுதான் கடினம். இதையெல்லாம் விட ஆபத்தானது ஈகோ. நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்ள முடியாத மனநிலை ஒரு மனிதனை உள்ளிருந்து பலவீனமாக்கும். தவறை ஏற்றுக்கொள்வது தோல்வி அல்ல, அது வளர்ச்சியின் முதல் படி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான புத்திசாலித்தனம் என்பது அதிகமாக பேசுவது இல்லை, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வதில்தான் இருக்கிறது. தப்பை உணர்ந்து திருத்திக் கொள்வும் மனிதன்தான் இறுதியில் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைவான்.